அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசி ஏஇ கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபார் ஆல் டிபார்ட்மெண்ட். இந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் டெக்னிக்கல் பேப்பரும் இருக்கும் அண்ட் நான் டெக்னிக்கல் பேப்பரும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பேப்பர்லையும் படித்து நம்ம எப்படி மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ டெக்னிக்கல் எக்ஸாம் அண்ட் நான் டெக்னிக்கல் எக்ஸாம், ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்லையும் நம்ம எப்படி ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். If you are interested to join our Facebook and Telegram channel means links are available in description box. So இதுதான் என்னது எக்ஸாம் பேட்டர்ன். இந்த எக்ஸாம் பேட்டர்ன்ல பேப்பர் 1ல 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஈச் கொஸ்டின்ஸ் ஹேவ் 1.5 மார்க்ஸ். டோட்டலாக உங்களுக்கு 300 மார்க்ஸ் இருக்கும். தட் மீன்ஸ் சப்ஜெக்ட் பேப்பர் உங்களோட டெக்னிக்கல் பேப்பர். அண்ட் தென் பார்ட் 2 வந்து பார்த்தோம்னா இதில் 100 கொஸ்டின்ஸ் ஃபார் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் 60 மார்க்ஸ் எடுத்தால் தான் உங்கள் பேப்பரே வேல்யூஷனுக்கு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் இருக்கிற பார்ட் பி, தட் மீன்ஸ் இதில் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஸ்டின்ஸ் அண்டு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் 25 கொஸ்டின்ஸ். டோட்டலாக இது 150 மார்க்ஸ். 300 + 150 + 60 மார்க் இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட். டோட்டலாக உங்களுக்கு 510 மார்க்ஸ். இந்த 510 மார்க்ஸில் மேக்ஸிமம் நீங்கள் 400+ மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் செக்யூர். சார் இது எப்படிங்க சார் 400+ மார்க் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸ் ஏஇ கட் ஆஃப் மார்க் எடுத்தீங்க அப்படின்னா, டிஎன்பிசி ஏஇ கட் ஆஃப் மார்க் எடுத்தீங்க அப்படின்னா 370, 375. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கட் ஆஃப் மார்க் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் டிபார்ட்மெண்ட் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கொஷின் பேப்பர் லெவல். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கட் ஆஃப் மார்க் சேஞ்சஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா 400+ மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் செக்யூர். ஸோ இந்த 400+ மார்க் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த 9 பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்ம சப்ஜெக்டை படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அது கடைசி வரைக்கும் நம்ம படிச்சுட்டே இருக்கக்கூடாது. நம்ம என்ன இந்த வீக்கில் நம்ம 5 டேஸ் படிக்கிறோம் அப்படின்னா அந்த சாட்டர்டே சண்டே வந்து பார்த்தோம்னா படிச்ச டாப்பிக்கை நம்ம மார்க் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். அந்த சப்ஜெக்டில் நம்ம மார்க் டெஸ்ட் போட்டு பார்த்தா தான் நம்ம எந்த ரேஞ்சில் இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஒரு 3 மந்த் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா அந்த 3 மந்த் ஃபுல்லாகவே படிச்சுட்டே இருக்காதீங்க. வீக்லி ஒன்ஸ் படித்ததை அந்த வீக் ரிவிஷன் விடுங்க. நெக்ஸ்ட் வீக் படித்ததை அதுக்கப்புறம் ரிவிஷன் விடுங்க. டெஸ்ட் போட்டு பாருங்கள். இதுதான் கரெக்டான மெத்தடாலஜி. நம்ம படிக்கிறது மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. நம்ம எவ்வளோ படிக்கிறதும் முக்கியம் இல்லை, படித்ததை எத்தனை தடவை ரிவிஷன் விட்டுருக்கோம், எத்தனை தடவை நம்ம மார்க் டெஸ்ட் போட்டு பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் நம்ம காமனாக பண்ணுற மிஸ்டேக்கு. அனலைஸ் பண்ணிக்கோங்க, அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா, நம்ம டெக்னிக்கல் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் அதிகமாக மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடாது. மெட்டீரியல்ஸ் வச்சு படிக்கவும் கூடாது. இப்போ ஒரு புக் இருக்குது அப்படின்னா அந்த புக்கு ஸ்டாண்டர்ட் புக்காக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஃபார் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலுக்கு ஒரே புக்கு தான் ஃபாலோ பண்ணணும். அது ஸ்டாண்டர்டான புக்காக இருக்கணும். 4 புக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி 4 புக்கை வச்சு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அதிகமாக மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி படிக்காதீங்க. ஒரு புக்காக இருக்கணும், அது ஸ்டாண்டர்டான புக்காக இருக்கணும். செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்காதீங்க. டெக்னிக்கல் அண்ட் தென் மேக்ஸ் அண்ட் தென் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ இதுக்கு காமனாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டைம் ஷெட்யூல் போட்டு படிங்க. ஈஸியாக உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ணி கிளியர் பண்ண முடியும். நம்ம டெய்லி டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். அதுதான் ஒரு கரெக்டான மெத்தடாலஜி. நம்ம படிக்கிறத அனலைஸ் பண்ணிட்டு அதை வந்து மார்க் டெஸ்ட் போட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம், எப்படி நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு படிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மார்க் டெஸ்ட்டில் தான் தெரிய வரும். ஸோ மார்க் டெஸ்ட் வீக்லி ஒன்ஸ் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஹிண்ட்ஸ் எடுக்கணும். நீங்கள் என்ன ஒரு நோட்ஸ் எடுத்தாலும் சரி அதுக்கு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க.
ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அது ஷார்ட் நோட்ஸில் ஹிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 10 days அந்த ஹிண்ட்ஸ் வச்சு படித்து போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹிண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சு படிங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிக்கும்போது அது உங்களுக்கு ஃபியூச்சர்லையும் யூஸ் ஆகும். ப்ளஸ் லாஸ்ட் 10 days ரிவிஷன் பண்ணும்போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த ரிவைஸ் ஆல் தி சாப்டர்ஸ் அண்ட் டாபிக்ஸ். இது என்னங்க சார் 1:5, 1:3, 1:2. ஸோ டெக்னிக்கல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நம்ம காலேஜஸில் வந்து பார்த்தோம்னா ஒரு மாதம் தான் படிச்சிருப்போம். அது ஒரு தடவை தான் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம். பட் ஸ்கூல் டேஸில் வந்து நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம் லைட்டு, சவுண்டு டாபிக். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆசிட் அண்ட் பேஸ், கெமிஸ்ட்ரி, எவ்ரிடே லைஃப், சயின்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பேசிக்காக நம்ம 6th, 7th, 8th ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க் ஆகிருக்கும். பட் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் அப்படியே இன்டர்லிங்க் ஆகிருக்காது. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு கான்சன்ட்ரேட் அதிகமாக கொடுத்து படிங்க. ரிவிஷன் ஒரு தடவைக்கு 5 தடவை ரிவிஷன் விட்டு படிங்க. அப்படின்னா தான் அது வந்து மனசில் பதியும். ஈஸியாக டெக்னிக்கல் எக்ஸாமில் மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஜென்ரல் ஸ்டடி சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் கம்மியாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. அதில் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். தட் மீன்ஸ் டைம் எஃபர்ட் வந்து அதுக்கு கம்மியாக கொடுங்க. அதே மாதிரி மேக்ஸுக்கு 1:3 ரிவிஷன் விடுங்க. இந்த டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு அதிகம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ இந்த சயின்ஸ் சப்ஜெக்ட்லாம் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி மேக்ஸ் சப்ஜெக்ட்லையும் மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இந்த டெக்னிக்கல் சப்ஜெக்டில் எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ அதனால் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு தடவைக்கு 5 தடவை ரிவிஷன் விட்டு படிங்க. கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் இந்த எக்ஸாமில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கிவ் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ஈஸி டாபிக். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சாப்டர் வைஸ் கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக 10 சாப்டர் இருக்குது அப்படின்னா அந்த 10 சாப்டரில் உங்களுக்கு பிடிச்ச சாப்டர் எதுவோ அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணுங்கள். அந்த அனலைஸ் பண்ணல எந்த டாபிக் எந்த சப்ஜெக்டில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்குறாங்க அதை அனலைஸ் பண்ணுங்கள். அந்த சப்ஜெக்ட்டுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து படிங்க. ஈஸி டாபிக்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு படிக்க இன்ட்ரெஸ்டிங் வரும். எடுத்தோன்னு நீங்கள் டஃப்பான டாப்பிக்கை சூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. ஸோ டெஸ்ட்டு போட்டு பார்க்க தான் நமக்கு ப்ராக்டிஸ் கிடைக்கும். ப்ராக்டிஸ் கிடைக்க தான் ஸ்பீடு வரும். இப்போ கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஆன்சர் எல்லாத்துக்குமே போட தெரியும். பட் யார் சீக்கிரமாக போடுறாங்க அதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து என்னென்னா வீக்லி ஒன்ஸ் ஒரு ஃபுல் மோக் டெஸ்ட் போட்டு பாருங்கள். படித்ததை ரிவிஷன் விட்டுகிட்டே இருங்க. அப்படின்னா தான் நம்ம மனசில் பதியும். படித்ததை நம்ம எந்த ரேஞ்சில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் டு ஜாயின் அவர் ஃபேஸ்புக் அண்ட் டெலிகிராம் சேனல் மீன்ஸ் லிங்க்ஸ் ஆர் அவைலபிள் இன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யுவர் ஃபீட்பேக் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். ஸோ இந்த 9 பாயிண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? தட் மீன்ஸ் பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் சயின்ஸ், இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 மார்க்ஸ் அண்ட் மேக்ஸில் 25 மார்க்ஸ். உங்களுக்கு புக்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்கூல் புக்ஸில் இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது தவிர்த்து வேறு எந்த கொஸ்டின்ஸும் கேட்க மாட்டாங்க. ஸ்கூல் புக்ஸ்னால் ஒரு எஸ்எஸ்சி லெவல், டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம படிக்கணும்னு சொல்லி எல்லா டாப்பிக்கும் படிக்காதீங்க. காமனாக பண்ணுற மிஸ்டேக், இன்னொரு மிஸ்டேக் எதுனா அதுதான். என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ, உங்களுக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படிங்க. தேவையில்லாத எதுவும் படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் புக்கு ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பாருங்கள். ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் சயின்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. போய் பாருங்கள். ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின்ஸ் ப்ளஸ் அதுக்கு ரிலேட்டான கொஸ்டின் ப்ளஸ் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் சொல்லி ஜென்ரல் சயின்ஸ் வீடியோ சீரீஸ் போட்டு வந்துட்டுருக்கோம். போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நிறைய டாபிக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தா அப்படின்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ் ரிலேட்டான டாபிக்ஸ்லாம் நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஆசிட், பேஸ், சால்ட், அதே மாதிரி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். போய் பாருங்கள். கண்டிப்பாக அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜென்ரல் சயின்ஸில் அதிகம் பாருங்கள். அதுலேயும் மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா பயாலஜியில் அதிகம் கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்பாங்க கொஸ்டின்ஸ், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ்,
லாஸ்ட் ஒரு 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க, அதுவே போதுமானது. இந்த ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், உங்களுக்கு அதிகம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த ஹிஸ்ட்ரியில் தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு என்ன டாபிக் கொடுத்துருவாங்களோ ஸ்கூல் புக்ஸ்லேயே பாருங்கள், தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, தமிழ் மீடியம் இருக்குது. இன்கேஸ் எனக்கு புரியல, இங்கிலீஷ் மீடியத்தில் புரியல அப்படின்னா தமிழ் மீடியம் அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதெல்லாம் பாருங்கள். ஹிஸ்ட்ரிக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க, அதுக்கப்புறம் சயின்ஸில் பயாலஜி டாபிக் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க, அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ். ஸோ இதுவும் ஸ்கூல் புக்ஸில் இருந்தால் கேட்பாங்க, அதுவும் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க, சிலபஸ் தவிர்த்து வேறு எதுவும் வராது. ஸோ உங்கள் ஸ்கூல் புக்கை என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அந்த புக் வைஸ் படிங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் படிங்க, இது மார்க்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா இதெல்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் இதெல்லாம் இந்த டாபிக்ஸ்லாம் இல்லை, இந்த திருக்குறள் இதெல்லாம் இல்லை, இப்போ தான் இந்த டாபிக் கண்டென்ட்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எந்தளவுக்கு வெயிட்டேஜஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. மேக்ஸ் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹெச்சிஎஃப், எல்சிஎம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், மென்சுரேஷன். ஸோ இதெல்லாமே ஈஸியான டாபிக் தான், டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் தான் இருக்கும். ஸோ மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பாருங்கள். நீங்கள் டெக்னிக்கலில் அதிகம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க, இந்த நான் டெக்னிக்கெல்லாம் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். டெக்னிக்கலில் யார் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க அதுதான் மேட்ரு. ஸோ அதனால் ரெண்டுக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜஸ் கொடுத்து படிங்க, அதுலேயும் அதிக இம்பார்ட்டன்ஸ் டெக்னிக்கல் எக்ஸாம் கொடுத்து படிங்க. உங்களால் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், கண்டிப்பாக மார்க் அதிகமாக வாங்க முடியும். 400+ மார்க் ஈஸியாக வாங்கலாம், போஸ்டிங் ஈஸியாக வாங்கலாம். ஸோ படிங்க, எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு ரிவிஷன் ஒன்றும், அந்த அளவுக்கு மார்க் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். அப்படின்னா தான் நம்மளால் காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு ஷெட்யூல் போட்டு படிங்க. ஃபஸ்ட்டு சிலபஸை பிரிண்ட் அவுட் போடுங்க, ஹார்ட் காப்பி பண்ணுங்க, பிரிண்ட் அவுட் போட்டு படிங்க. என்ன டாபிக் கவர் பண்ணியிருக்கோம், எது கவர் பண்ணல அப்படின்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணி படிங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும், படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ சிலபஸை ஹார்ட் காப்பி போட்டு படிங்க, படித்ததை ரிவிஷன் விடுங்க, அண்ட் தென் மார்க் டெஸ்ட் போட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ.